ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பக்கத்தில் இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். நியூ மார்ட்னு சொல்லிட்டு காக்கலூரில் இருக்குது. ஸோ அந்த சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். அங்கே நான் இந்த நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஸோ அங்கே என்ன ஷாப்பிங் பண்ணேன் அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மினி ஃபேன். இது வந்து என்னென்னா கண்டிப்பாக லேடிஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த ஃபேன் வந்து என்னென்னா வாங்கினேன். எதுக்கு வாங்கினேன்னா, கிச்சனில் வந்து என்னென்னா நின்று சமைக்கும் போது ரொம்பவே வந்து என்னென்னா அந்த ஹீட் வந்து நம்ம இதில் இன்னொன்று வேக்குது, ரொம்ப ஸ்வெட் ஆகுது. ஸோ அதுக்காக இந்த ஒரு மினி ஃபேன் வாங்கியிருந்தேன். இது யாராவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்ன பிராண்டுனா அக்காரின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. ப்ரைஸ் வந்து 210 தான். ஸோ 210 ரூபாய்க்கு இது எவ்வளோ நாள் வரும் அப்படின்றது எனக்கு தெரியல. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ இந்த மினி ஃபேன் வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் அந்த மினி ஃபேன். பாருங்கள், ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இந்த ஃபேன் வந்து நிறைய நம்ம வந்து என்னென்னா ஆக்ட்ரஸ் அவங்களாம் வந்து மேக்கப் போட்டுகிட்டே இருப்பாங்க, இப்படி வச்சுட்டே இருப்பாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு ஸ்டாண்டு இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கிச்சனில் இப்படி சமைச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அழகாக இந்த ஸ்டாண்டில் வந்து இப்படி நிற்க வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க பேசாமல் நின்றுப்பாங்க. நம்ம வந்து சமைக்கும்போது உங்களுக்கு அழகாக இது பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ வச்சு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் இதை சமைச்சிட்டே இருக்கும்போது இப்படி வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஃபேன் காற்று அப்படியே அடிக்கிற மாதிரி இருக்கும். நான் இதை நான் நேற்றே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு ஒரு சார்ஜர் கேபிள் கடை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் சார்ஜ் இருக்குது. ஸோ இது வந்து அழகாக சார்ஜ் போட்டுக்கலாம். இங்கே பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 3 இருக்குது. நம்ம எப்படி ஃபேன் சுவிட்ச் 1 2 3 அந்த மாதிரி மாற்றுறோமோ அதே மாதிரி இதுலேயும் வந்து பாருங்கள், இது வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3. ஸோ இந்த 3 டைப் இருக்குது. ஸோ பாருங்கள் எப்படி உங்களுக்கு ஹேர் இதாவது தெரியுதா? ரொம்ப நல்லா இருக்குது. இது நேற்று நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கினேன். நேற்று ஒரு 1/2 hour போயிருக்கோம், இது ஓடி இருக்கும். இப்போ காலையிலேயும் ஒரு 1/2 hour ஓடிடுச்சு. இன்னும் வந்து நான் சார்ஜ் போடலை. பட் இது எவ்வளோ நாள் யூஸ் வரும் அப்படின்றது நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்லணும். அப்படியே ஸ்லோ பண்ணிக்கலாம். 3 இது இருக்குது. ஸோ நல்லா இருக்குது இது. ஸோ இந்த ஃபேன் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருந்தேன்னா, ஸோ கிச்சனுக்கு ஓட்டுற உங்களுக்கு வந்து என்னென்னா வால்பேப்பர். ஸோ இது நீங்கள் வந்து வால்பேப்பராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து என்னென்னா அந்த ஸ்லாப்பில் செல்ஃபில் நீங்கள் பொருள் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குமே ஒட்டிக்கலாம். நாங்கள் வந்து என்னென்னா ஒரு நியூ வீட்டுக்கு போகிறோம். ஸோ வீடு வந்து நாங்கள் வேறு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 2 3 செல்ஃபு அப்படின்னா லாங் செல்ஃப்னால் லென்த்தாக வரும். இல்லை வந்து 2 இது வச்சுக்கலாம். இல்லை கிச்சனில் நீங்கள் ஒட்டிக்கிறதுனால ஒட்டிக்கலாம். நிறைய கிச்சனில் வந்து என்னென்னா பழையசாக இருக்கும். அது வந்து என்னென்னா கிரானைட் கல் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அங்கே வந்து நம்ம ஏதாவது பேப்பரோ நியூஸ் பேப்பர் ஏதாவது ஒட்டி வச்சுருப்போம். அதுக்கு ஒட்டிச்சுன்னா மாற்றிக்கிட்டே இருக்கணும். பட் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை மீஷோ இல்லை கூட இது நிறைய வந்து என்னென்னா இதாவது இது வந்து 75 rupees உங்களுக்கு வந்து என்னென்னா வாங்கியிருந்தேன். இது வந்து 45 × 2ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் 2 இருக்குது போல். இதை நான் ஒட்டிட்டு உங்களுக்கு வந்து என்னென்னா காமிக்கிறேன். இது நான் வந்து 2 இதுக்காக வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து நான் கிச்சனில் ஒட்டலாம் அப்படின்னு வாங்கியிருந்தேன். இன்னொன்று வந்து பூஜை ரூமுக்கு வந்து என்னென்னா செல்ஃப் இருக்குது, அதில் ஒட்டலாம் அப்படின்னு வாங்கியிருந்தேன். ஒன்ஸ் இதை ஒட்டிட்டீங்க அப்படின்னா எடுக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால் ஒட்டும்போது நல்லா பார்த்து ஒட்டிடுங்க, ஸ்ட்ராங்காக ஒட்டிடுங்க. ஏன்னா அது ஒட்டிட்டா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதுதான் லென்த்து. நான் உங்களுக்கு வந்து என்னென்னா என்னோடய பூஜை இதுக்கு போட்டுட்டு உங்களுக்கு நான் வந்து என்னென்னா வீடியோ வந்து ஷார்ட்ஸில் வந்து எடுத்து காமிக்கிறேன். இது வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து 2 நோட்டு வாங்கியிருந்தேன். சரி, நோட் புக் வந்து நான் வாங்கும்போதெல்லாம் ஒரு 20 rupees இந்த நோட்டு ஒன்று. இப்போ வந்து என்னென்னா நான் படிக்கும்போது இப்போ வந்து ஒன்றே 50 rupees. இந்த இத்தனைக்கும் பாருங்களேன் சின்ன நோட்டு. ஸோ இது வந்து என்னென்னா 50 rupees. 1 50, 2 வந்து 100. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபைல் ஒன்று வாங்கியிருந்தேன். என்னோடய குழந்தைக்கு வந்து என்னென்னா ஃபைல் வந்து வாங்கியிருந்தேன். அவனுக்கு வந்து இந்த ஆதார் கார்டு அது இதுன்னு போட்டு வைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து அங்கங்கே போட்டு வச்சுட்ருக்கேன். ஸோ அதனால் அவனுக்குன்னு தனியாக செப்ரேட்டாக வந்து ஒரு ஃபைல் ஒன்று வச்சிடலாம். இப்போவே அவனுக்கு 1 year தான் ஆகுது. ஸோ அவனுக்குன்னு ஒரு வச்சிடலாம் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குன்னு ஒரு இது வாங்கிட்டேன்.
நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேபிள். ஸோ நம்ம சார்ஜ் போடுறதுக்கு வந்து என்னென்னா யூஸ் ஆகிற மாதிரி ஒன்று. ஸோ இதில் வந்து ரெண்டு இது கொடுத்துருக்காங்க, 3 ஒன்று, மொத்தம் 3 இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 120. பட் இதை நான் வந்து என்னென்னா ஆன்லைனில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து என்னென்னா நம்ம வந்து இப்போ கிச்சனில் வந்து என்னென்னா ஒன்று தான், ஒரு சுவிட்சு தான் இருக்குது அப்படின்னா, அங்கே வந்து என்னென்னா நம்ம மிக்ஸி கிரைண்டர் எல்லாமே ஓடிட்டே இருக்கும்போது மாற்றி மாற்றி போடணும். அதுக்காக இது வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 120 ருபீஸ் தான். இது எவ்வளோ லென்த்து வருதுன்னு பாருங்களேன். இப்படி சுற்றணும், சரிங்களா? இப்போ பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ லென்த் இது வரைக்கும் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இந்த 3 இது கொடுத்துருக்காங்க இதில். அதை வச்சு சுற்றுற போல். இது நிறைய பேருக்கு தெரியும் எனக்கு, ஆனால் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கினேன். வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ இது எவ்வளோ பெருசு பாருங்க, எவ்வளோ லென்த்து ஒயர் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இங்கே பாருங்கள், 1 2 முளை மாதிரி எண்ணிடலாம். 3 4 5 6 7. ஸோ 7 இது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, ஸோ நல்லா லென்த்தாக இருக்குது. உங்களுக்கு வந்து நான் வாங்கியிருக்கிறது பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குது. ஸோ இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆக்சுவலி இது எனக்காக வாங்கலாம், எங்கள் அம்மா கொடுக்குறதுக்காக வாங்கியிருந்தேன். அம்மா ஊர்லேருந்து வந்திருந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்க வந்து என்னென்னா வீட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். ஏன்னா அங்கே ஒரு சுவிட்சு தான் இருக்குது. அதுலேயே நம்ம மிக்ஸி போடணும், ஃபேன் போடணும் அப்படின்னாலுமே இந்த ஒன்று தான் இருக்குது. ஸோ அதுக்காக இதை வந்து வாங்கியிருந்தேன். 3 இருக்குது. இதை நாங்கள் இது பண்ணி வாங்கிட்டு நம்ம அந்த கேபிளை வந்து என்னென்னா ஒரே இதில் போட்டால் இங்கே எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வெறும் 120 ருபீஸ் தான். நல்ல லென்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட். அடுத்து நான் வந்து என்னென்னா வாட்ச் தான் இது. ஸோ கிஃப்ட் மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் அந்த வாட்ச். உங்களுக்கு தெரியுதா? இந்த வாட்ச் வந்து டேட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து என்னென்னா நம்ம டியூஸ்டே மண்டே அந்த மாதிரி அந்த மண்டே எதுவும் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு டேட்டும் கொடுத்துருக்காங்க. இதோட பிராண்ட் வந்து ஃபெனிக்ஸ். ஸோ நல்லா இருக்குது. ஆனால் இந்த வாட்ச் வந்து 500. ஏன்னா இது வந்து ஸ்டீல் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வருஷம் வந்து நல்லாவே உழைக்கும். நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் ஸ்டீல் வாங்கினா நல்லா இருக்கும். ஸோ இது ஜென்ஸ் வாட்ச் ஒன்று வாங்கியிருந்தேன், 500. இதுக்கப்புறம் என்ன வாங்கியிருந்தேன், இது வந்து என்னென்னா நமக்கு வந்து பாத்திரம் விளக்குறது. ஸோ பாத்திரம் விளக்குறது இது வந்து ஒரு 6 ரூபா. இது வந்து எதுக்குன்னா பாத்திரம் விளக்கிறதுக்காக நான் வாங்கலை. நம்ம சிங்க்கு வந்து என்னென்னா கழுவுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சிங்க்கு வந்து உங்களுக்கு அடிக்கடி இதாகிடும். ஸோ இது வச்சு நீங்கள் கழுவினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது நீங்கள் சிங்க்கு பாத்ரூம் எங்கே வேணால் வச்சு கழுவுறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து 6 ரூபா தான். இது வந்து நிறைய ஒரு 4 5 10 அந்த மாதிரினா உங்களுக்கு ஆன்லைனில் வந்து விற்கிது. மீஷோ அந்த மாதிரிலாம் வந்து 100 ருபீஸ் அந்த மாதிரி விற்கிது. ஸோ அதுவுமே வாங்கிக்கலாம். நான் நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் அங்கே நிறைய வச்சுருக்காங்க நமக்கு கம்மி ப்ரைஸ்க்கே. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து 22 ருபீஸ். இது எதுக்காக வாங்கியிருந்தேன் அப்படின்னா, அடிக்கடி வந்து என்னென்னா ஃபேஸ் வந்து என்னென்னா கழுவிட்டு நம்ம வந்து இருக்கிறதுக்கு பதிலாக தண்ணி ஊற்றி இதை வந்து அடிச்சுக்கலாம். அதுக்காகவும் வாங்கியிருந்தேன். அது மட்டும் இல்லை, சும்மா அந்த மாதிரி இல்லை கைஸ். இது வந்து நான் வந்து இது ஒன்று மாய்ஸ்சரைசர் ஒன்று வந்து வச்சுருக்கேன். அது வந்து பெரிய பாட்டிலாக இருக்குது. அது எங்கே போனாலும் தூக்கிட்டு போக முடியாது. அதுக்காக இது வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஸ்ப்ரே பாட்டில். அது நான் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து என்னென்னா உங்களுக்கு கொக்கோ ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நல்ல அப்படி ஸ்மெல்லாக இருக்கும். நமக்கு வந்து பாடியில் போட்டுக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா குட்டி குட்டி ப்ராடக்ட்டே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வாட்டர் பைப்புக்கு செட் பண்ணுறது தான். ஸோ இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்னென்னா சிங்க்கு வந்து என்னென்னா கழுவுறதுக்கு வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு உங்களுக்கு ஆன்லைன்லேயுமே கிடைக்குது. மீஷோ எல்லாத்துலேயுமே வந்து லென்த்தாக ஸ்டீலில் கூட கிடைக்குது. இது நான் சும்மா பார்த்தேன், 20 ருபீஸ் தான். இது பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ இது வந்து என்னென்னா எனக்கு தெரிஞ்சு இது ஆன்லைன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். இது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதை நம்ம வந்து சிங்க்கு அந்த மாதிரி இடத்துல மாட்டி விட்டுட்டா இதை வந்து அழகாக இப்படி இது பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த இது. ஸோ இந்த இடத்துல நிறைய ஹோல்ஸ் இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும், ஓகேவா?
நல்லாயிருக்கு. எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னாலுமே உங்களுக்கு இது மட்டும் கூட இருக்குது. இது என்ன உள்ளே இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து நமக்கு வந்து வாட்டர் வந்து ஃபில்டர் பண்ணி வர்றது. ஸோ அதுதான் இந்த சவுண்டு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பைப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதை வந்து இந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம். இந்த டைட்டரும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா இதை வந்து நல்லாவே டைட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட்டு. உங்களுக்கு வந்து என்னென்னா ஃபுல்லாகவும் இது பண்ணிக்கலாம், நல்ல லென்த்தாகவும் இருக்குது. ஸோ லாஸ்ட் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஸோ டூத் பிக். ஸோ நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். நான் ஹோட்டல் எல்லாத்துலேயுமே வச்சுருப்பாங்க, நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க. இது 10 ருபீஸ் தான். ஸோ 10 ரூபாய்க்கு இது வந்து இருந்துச்சு. ஸோ பாருங்கள், இது வந்து நம்ம இப்படி பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக் வந்து இப்படி எடுத்துக்கலாம். நான்வெஜ் சாப்பிடும்போது நமக்கு அங்கங்கே இதுக்கும் என்னோடய பல்லு கொஞ்சம் இதாக இருக்குது, அதனால் வாங்கினேன். ஸோ இது வெறும் ஒரு 10 ருபீஸ். இதில் கண்டிப்பாக எப்படியும் ஒரு 30 டூத் பிக் இருக்கும். ஸோ ஒரு 30 இருக்கும். இது வந்து நிறையாவும் இருந்துச்சு, பட் நான் இது வந்து 30 தான் வாங்கிட்டேன். ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சி வாங்கியிருக்கேன். எனக்கு பெஸ்ட்டாக இருக்கிறது இந்த மினி ஃபேன் தான். இப்போ கூட வீடியோ எடுத்துகிட்டு ரொம்பவே வந்து என்னென்னா ஸ்வெட் ஆகுது. ஸோ இப்படி வச்சுட்டு கூட நான் அழகாக இப்படி வீடியோ எடுத்துகிட்டு பேசிகிட்டே இருக்கலாம் போல் உங்கள்கிட்ட. ஸோ இது நிறைய பேர் வச்சுருப்பீங்க. ஸோ இதை நான் வந்து ரிவ்யூ போடுறேன். ஒரு 2 மந்த் கழிச்சு இருந்துச்சு அப்படின்னா, நல்லா இருந்துச்சுன்னா ரிவ்யூ போடுறேன், நீங்களும் வாங்கிக்கோங்க. பிராண்டு வந்து அக்காரி பிராண்டு. ஆன்லைனில் கிடச்சுன்னா கூட வாங்கிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி வந்து என்னென்னா ஷாப்பிங் vlog தான் பார்த்துப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட் என்னன்னு இதை வந்து கீழே போடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். உங்களுக்கும் ஃபேன் தான்.